வந்துட்டா என்ன இருக்கும், வந்துட்டா பெரிய ஆஸ்தி என் புள்ள நல்லா சம்பாதிச்சு வச்சுக்கிறான்ப்பா, என்னது ஆண்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லட்டுமானா, உன் புள்ளைய குத்துட்டு போயிருக்க, உன் ஆஸ்தினா உன் பாஸ்தினா அவ எடுத்துன்னு போக போறாங்களா இல்லை உன் புள்ளைய தூக்கி போட்டு போறாங்களா? யாருமே எதுவுமே எடுத்துட்டு போக போறாங்க. வேதம் நமக்கு அது அப்படிதான் போதிக்குது. வேதத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் போது என்ன பண்ண போறோம், நாம் எல்லாமே நம்ம என்ன மாய உலகத்துல என்ன ஒண்ணுமே நம்ம என்ன பண்ணல, ஒண்ணு கொண்டு வந்து ஒண்ணு கொண்டு போக போறது ஒண்ணும் இல்லை. ஆனா இருக்கிற வரைக்கும் நம்ம தேவனுக்குள்ள தேவன் சொன்ன பிரமாணங்களே எதுவுமே அவன் தேவன் கொடுத்த பிரமாணங்களை நம்ம மீறாதுங்களா? உன்னை நீ எப்படி நேசிக்கிறியோ, உன் அப்பா அம்மா எப்படி உன்னை நேசிச்சு மற்ற வீட்டுக்கு அமைச்சு போயிருக்கோம். என்ன பேசணும், உன்னை 45 அதிகாரத்துல சங்கீதத்துல பாருங்க, உன் தாய் வீடை நீ என்ன பண்ணணுமா மறக்கணும். அப்போ மறந்தாதான் வாழ்க்கை என்ன பண்ண முடியும்னா தொடர்ந்து நம்ம நடத்த முடியும். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. வாசிங்க 45:12. சங்கீதம் 45:12. ராஜகுமார்த்தியே பூர்ண மகிமை உள்ளவள். பாருங்க, அவர் உடை சரிதா இருக்குது. அப்புறம் பாருங்க, நீ உன் தாய் வீடு மறந்து எத்தனை வசனம் பாருங்க, 10 வசனம் வாசிமா. కుమార్తెయే ఆలోచించుము చెవియకి ఆలోచించి చెవియకుము என்ன பண்ணுமா ఆలోచన பண்ணி பேசு. నీ సొంత జనమును నీ తండ్రిని ఇంటిని மறுவமு. மறக்கிறோமா? எப்பவுமே வந்தா எங்கள் அப்பா வீட்டில் நான் எப்படி வாங்க தெரியுமா உனக்கு, வீட்டுக்காரர் பண்ண சொல்லு, நீ எப்படி வாங்கிதான் என்ன ஆகுது, இங்கே வந்து வரைக்கும் உங்கள் வீட்டுக்காரர் பற்றி தான் பேசணுங்க, அங்கே பற்றி பேசினாலாப்பா இல்லைங்களா? எப்பவுமே ஆகட்டும் பெருமையெல்லாம் யாருக்குங்க, அங்கே எப்படி வாங்கிதான்னு ஒன்றும் தெரியாது, இல்லை இருந்திருக்கலாம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் பேசுறது என்ன பேசணும், நீ அங்கே எப்படின்னா வாயி இங்கே வந்த பிறகு இந்த வாழ்க்கைக்கு ரூத்து கூட பாருங்க, அங்கே இருக்கிறதான எருசலேம் வாழ்க்கையில் வாழ்ந்தாங்க, அங்கே நல்லா செழிப்பாக தான் வாழ்ந்தாங்க. இங்கே வரத்துக்குள்ள அத்தோடு வரத்துக்குள்ள வீட்டுக்காரன் சேர்த்து போயிடுறாங்க இல்லைங்களா? அவங்க வீட்டுக்காரன் சேர்த்துட்டு போயிருக்கோம். அத்து கூட வந்தா என்ன பண்ணுங்க, போய் வேலை செஞ்சு என்ன பண்ணோம், போய் கோதுமை பொறிக்கணும் வந்து கஷ்டப்பட்டு தம்ம மட்டும் ஒன்று சாப்பிட்டுக்கலாம். ஆனால் பார்த்தா முதல் மருமக என்ன பண்ணிட்டா, ஓடி போயிட்டா. எதுக்கு ஓடி போயிட்டா, நீ இந்த மகளுக்கு நாத்துக்கு இந்த அத்தைக்கு நாத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டு போடணுன்றதுக்கு நான் எங்கள் அப்பா வீட்டுக்கே போயிடறேன்னு போயிட்டாங்க. ஆனால் ரூத்து என்ன பண்ணாங்க, நீ எனக்கு இன்னும் நாள் ஆகட்டும், என்னது நீ தான் எனக்கு தாய் ஆகட்டும், நீ நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும், அதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணும்போது கூட நம்ம என்ன பண்ணோம், யாரும் இல்லை நான் உன்னைக்கு கூட இல்லை நான் இருப்பேன், நீ எந்த வாயிலையோ நீ எப்படி இருக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், பிரிய மாட்டேன். இப்படி சொல்றதான மருமகன் வந்தா எவ்வளோ சந்தோஷம். ஆனா சொல்றதுக்கு யார் காரணம், மாமியாரே தான் காரணம். இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் கீழே வாசிங்க பாருங்க, அது அந்த ஒன்றா நீங்கள் வீட்டில் கூட ஒன்றா அந்த அதிகாரத்தை 45 ரூபா வீட்டில் ஒன்றா நீங்கள் படிச்சுங்க. அப்படி இருக்கும்போது இன்னொரு சமூகத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. ஒரு 2 தீமேத்து 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை, அது 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமேத்து அங்கே ஒரு சமூகத்தை எப்படி ஸ்திரீகள் வாயக்கூடாதுன்னு பற்றி இந்த அத்திலியா பற்றி பார்த்தோம். எப்படி வாய வைக்கணுன்றது நம்ம தீமேத்தியுடைய ஆயா குறித்து நம்ம இங்கே பார்க்கலாம். 2 தீமேத்து 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. 2 தீமேத்து நம்மளுடைய ரட்சகராக இருக்கிற தேவனும் நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுக்கு யாருங்க நமக்கு ரட்சகரும் நமக்கு நம்பிக்கையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கட்டளையிட்டபடி, அவர் கட்டளைக்கு தான் நம்ம கீழ்படுறோம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனா இருக்கிற விசுவாசத்தின் முக்கியமான இருக்கிற உத்தமன் குமாரனாக இருக்க
தீமோத்திக்கு ஏதுகிறதாவது யார் ஏதுங்க? அப்போஸ்தலன் பவுல் ஏதுறாருங்க. எங்க இருந்து? ஜெயில இருந்து ஏதுறாருங்க. தீமோத்திக்கு ஏதுறாங்க. ஏதும்போது உத்தமமா இருக்கிற படிங்க, பிதாவாக தேவனாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக. இப்படி நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குது. நமக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிலிருந்து நமக்கு என்ன ஆகணும்? கிருபையும் சமாதானம். உனக்கு கிருபை கிடைக்கட்டும், உனக்கு தயவு கிடைக்கட்டும். நம்ம இயேசு கிறிஸ்து கூட மரியாதை வாழ்த்து வருவாங்க. அவர் குறைந்த 6 மாசம் இந்த எலிசபெத்துக்கு பூர்ண இதுதான் 10 மாசம் ஆகும்போது உனக்கு பிள்ளை என்னத வாய்க்கும் போது குழந்தை துள்ளி குதிக்குமா. அப்படியே என்ன பண்றாங்க? வாய்த்துறாங்க. நம்ம கூட நம்ம மருமகளை கூட ஆகட்டும், நம்ம பிள்ளைகள் ஆகட்டும், நம்ம இருக்கிறதான சண்டைகளை வாய்த்தணும்ன்றது நமக்கு சொல்றது. அதே 3:15 வாசிமா. 2 தீமோத்தேயு 3:15. విశ్వాసము ద్వారా రక్షణ అయిన జ్ఞానము నీకు కలిగించుటకు రక్షణ అయిన జ్ఞానము కలిగించుటకు వేదத்தை நம்ம படிக்கும் போது சக்தியு పరిశుద్ధ లేఖనమును బాల్యము నుండి இங்க சொல்றாங்க. நீ யார் சொல்லுதுன்னா அவங்களுடைய ஆயா சொல்றாங்க. அந்த அதிகாரம் நீங்க ஒண்ணு படிச்சு பாருங்க, நமக்கு புரியும். நீ வெறுவதுவோ நீ சின்ன முதல் கொண்டு நீ என்ன பண்ண அறிய முடியும். யாரு சொல்றாருன்னா புத்தி சொல்றாங்க. కనుక నీవు నేర్చుకొని యారు நம்ம கத்துக்கணும். రూఢి అని తెలుసుకున్నవి రూఢి అయిన తెలుసుకున్నాక ఎవరి వల్ల నేర్చుకుంటావో ఎవరి వల్ల నీవు నేర్చుకుంటావో ఆ సంగతి తెలుసుకొని నీ తెలుసుకొని వాటి యందు నిలకడగా ఉండుము. நிலக்கடகா உண்டும். அப்படின்னா நிரந்தரமா இரு. நீ எது கத்துங்க அது மேல நீ நம்பிக்கையா இரு. தேவனுக்கிட்ட நீ கத்துக்கொண்டது பரிபூர்ணம் பெறத்துக்கு நீ கேட்டு பெற்றுக்கொள். தமிழ்ல வாசிச்சு முடிச்சிடலாம். வாசிக்கலாம். தாமதித்தே ஆனால் தேவனுடைய வீட்டிலே நீ அறியும்படி பாருங்க, உனக்கு அதை நான் எழுதுகிறேன். பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் 3:15 தானமா? 2 தீமோத்தேயு நீ 1 தீமோத்தேயு படிச்சீங்க வரலையா? பாருங்க இப்படி இருந்தா எப்படியா இதை கவனிக்கிட்டா. நான் என்ன தெலுங்கு தமிழ்ல ஒரு மாதிரி தெலுங்குல எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க. பாருங்க, என்னோடு இருக்கிற யாவரும் பாருங்க உமக்கு வாழ்த்துகள் சொல்லுகிறார்கள். நீ விசுவாசத்திலே நம்மோடு செய்கிற யாவரும் வாக்குகள் சொல்லு. கிருபையானது உங்களுக்கு அனைவரோட கூட இருப்பதாக. 3:15 பச்சிங்க. அப்ப பார்த்தோம்னா கிருபையானது அப்புறம் இது வரலைங்களா? தெலுங்குல பாலு நுண்டி வருது பாருங்க. தெலுங்கு தமிழ்ல என்ன வருதுங்க பாருங்க. அது முன்ன பெண்ணுக்கு தான் சிறு முதல் கொண்டு இருக்குது பாருங்க. அதுல ஏதாவது வருது பாருங்க. பாருங்க, கிறிஸ்து இயேசுவின் பற்று நானே வரப்பற விசுவாசத்தினால பாருங்க உன்னை ரட்சிக்கிறதுக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக கற்ற பாருங்க பரிசுத்த வேதாகத்தின் நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று எனக்கு தெரியும். இது யார் சொல்றதுன்னா அது கீழே மேல வசனத்தை நம்ம நீங்க வீட்டில் வந்தா நீங்க படிச்சு பாருங்க. யார் சொல்றாருன்னா அவங்களுடைய ஆயா சொல்றாங்க. எந்த ஆயான்னா இந்த தீமோத்தேயுக்கு ஆயா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த போதிக்கிறதான காரியங்களை இது அப்படிதான் தெலுங்குல நீங்க அந்த அதிகாரம் முழுசு படிச்சு பாருங்க. இந்த 1ஆம் அதிகாரத்தையும் படிச்சு பாருங்க. 1 படிச்சு அவர் 3 படிச்சாதான் நமக்கு அது புரியும். அப்படி புரியும் போது எதுக்காக இது சொல்றேன்னா இப்படியெல்லாம் தீமோத்தேயு தாய் வந்து யூதஸ்ரீ, தகப்பன் வந்து கிரேக்கன். ஆகையினால யூத வழக்கத்தின்படி வர்றதுதான சம்பவம். அப்போ பார்க்கும்போது நம்ம எதுக்காக இது நம்ம படிக்கிறோன்னா இது நீங்க முற்றிலுமா நீங்க படிங்க. ஏன்னா படிக்கும்போது தான் நமக்கு வேதம் என்னது நீங்க இது நீங்க எப்பவுமே ஆகட்டும் நம்ம இங்க படிச்சு நம்ம சொன்னது மட்டும் இல்லை, வீட்டுக்கு போய் கூட நம்ம என்ன பண்ணோம்னா
சற்று தியானிச்சு பாருங்க. 1க்கு 2 வாட்டி படிக்கணும். அப்போ படிக்கும்போது நமக்கு இந்த ஸ்திரீ குறித்தும் இங்க பிள்ளைகளை குறித்தும் இங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு இந்த சரித்திர நமக்கு டைம் இல்லாததுனால நான் சொல்றதுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால சொல்ல முடியல. அதனால இந்த அதிகாரம் முற்றிலும் நீங்க 3ஆம் அதிகாரமும் 1ஆம் அதிகாரம் படிக்க போறோம். இதுல 17 வசனம் நல்லா இருக்கு. அப்போஸ்தலர் 16 16 படிங்க. 16 1 16 படிங்க பார்க்கலாம். பாருங்க அதுல என்ன சொல்றாரு. அப்போஸ்தலர் 16 படிப்போம். தமிழ்ல தெலுங்கு పౌలు దెబ్బేరకును లూస్రాకును వచ్చెను. అక్కడ తిమోతేను ఒక శిష్యుడు ఉండెను. అతడు విశ్వసించిన కుమారుడు. అతని తండ్రి గ్రీకు దేశస్థుడు అంట. తమిళ వాసిస్తున్నామా. அதுக்கு பின்பு அவன் தெற்கும் எஸ்திரவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்ற ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் பாருங்க விசுவாசமுள்ள யூத ஸ்திரியா. அப்போ பார்த்தோம்னா விசுவாசமுள்ள ஒரு யூத ஸ்திரியா இருந்து சிறு வயது முதல் அவன் கத்துக்கிறான். கிரேக்கன் அப்ப பாருங்க கிரேக்கனா இருக்கிறார். அப்போ கத்துக்கொண்டது என்ன பண்ணாங்கன்னா தம் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை இங்க கத்துக் கொடுக்கறதான ஒரு தாய் தகப்பனா அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். நம்ம கூட நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் நம்ம கத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், அவங்களுக்கு கத்துக் கொடுக்குறோம். ஏன்னா ஒழுக்கம் நேர்மையும் நீதியும் நாம் தேவன் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற போல நாம் கூட அந்த மாறாத வார்த்தைகளை நம்ம தியானிச்சு நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம கற்றுக் கொடுப்போம். நாமும் வளருவோம். நம்ம பிள்ளைகள் சன்னதியும் வளர்த்துட்டு அதுக்கு தான் ஒரு சன்னதி கத்தரை சேவித்தா சன்னதி அவர் சன்னதியா எண்ணப்படும். அவர் இறக்கும் 1000 தலைவருக்கு நம்ம மேல அவர் கிருபையா நம்ம காட்டி எல்லாருமே வைணத்துவார் என்று சொல்லி இந்த வாய்ப்பு தந்த தேவனுக்கு நன்றி சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நான் முடித்துக்கொள்ள தேவன் தாமே மகிமைப்படுவாராக. ஏந்து நம்ம கடைசியாக ஒரு பாடலை நம்ம பாடலாம். தேவனுக்கு